அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிமிஷங்க. எப்பவும் போல ரம்பம் இல்லாம அறுக்க போறேன்னு நினைச்சிராதீங்க. நான் அறுக்க போறது கிடையாது. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை பார்த்துட்டு உங்க வாய்ஸ் சூப்பரா இருக்கு. நீங்க பேசுற விஷயம் தெளிவா இருக்கு. கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அழகா புரியும்படி சொல்லுறீங்கன்னு சொன்னாங்க. ஆனா ஒரே ஒரு குறை தாங்க அப்படின்னாங்க. சரி திருத்திக்கலாம். என்ன குறைன்னு சொல்லி கேட்டேன். நீங்க பேசுறது தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கு. 1.5 நிமிஷத்துக்கு மேல கேட்க முடியலங்க அப்படின்னு சொன்னாங்க. அட பாவிகளா! 1.5 நிமிஷத்துக்கு மேல தானேயா நான் சொல்ல வேண்டிய விஷயத்தவே சொல்லியிருப்பேன். அதவே உங்களால கேட்க முடியலையா அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டு, சரி போனா போகுது, இன்னொரு வீடியோவை போட்டு தள்ளி விடுவோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இனிமேல் நான் போட போகிற வீடியோ வந்து கன்னித்தீவு மாதிரி டாப்பிக்கை பெருசாக கொண்டு போகாமல் தினம் ஒரு தகவல் மாதிரி சுருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அன்னைக்கு காலையில் 6 மணி கோழி கொக்கரக்கோன்னு கூவுச்சு அப்படின்னு ஆரம்பிக்காமல் சொல்ல வேண்டிய விஷயத்த டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஓகேவா? சரி, இதுக்கு முன்னாடி ஆரோவை பற்றி வீடியோ போட்டுருந்தோம். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும், நிறையா பேருக்கு புரியாமலும் இருக்கும். இதை பற்றி எல்லாம் யோசிக்காதீங்க. புரியாதவங்க, புதுசாக பார்க்குறவங்க, இவங்களுக்கு மட்டும் ஒரு சின்னதாக இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் தெளிவாக பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு 3 வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த 3 வீடியோவை பொறுமையாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த ஆர்ஓனா என்ன அப்படிங்கிறது வந்து நல்லா தெரிஞ்சிடும். அப்படியும் தெரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. என்னால் எவ்வளோ தெளிவாக சொல்ல முடியுமோ நான் அவ்வளோ தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன். அதில் உங்களுக்கு புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் தெளிவாக உங்களுக்கு விளக்கத்தை நான் கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். சரி, இது இருக்கட்டும். இப்போ நிறையா பேர் நான் போட்ட வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஆரோன்னா என்ன, நமக்கு எவ்வளவு தூரம் ஆரோ இருக்குது, இதை எப்படி பார்க்கணும், ஆரோனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, இப்படி எல்லாம் பார்த்தோம். சாம்பிளுக்கு இந்த ஒரு ஃபோட்டோவை பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் வந்து தலை, ஷோல்டர் சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ் தெரியும். சரிங்களா? ஃபோட்டோவை பார்க்காதீங்க, ஃபோட்டோ கேவலமாக தான் இருக்குது. நீங்கள் ஆரோ கேமராவில் எடுத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், இப்படி தான் தெரியும். சரிங்களா? இது வந்து சும்மா நார்மல் கேமராவில் எடுத்ததோ, இது ஆரோ கேமராவில் எடுத்தது கிடையாது. ஃபோட்டோ எடுத்து கொடுத்த நண்பருக்கு நன்றி. சரி, இது இப்படி தான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஆரோவை வந்து பிராணசக்தின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, இந்த பிராணசக்தியை வந்து நம்ம அதிகப்படுத்தணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை கொஞ்சம் நான் ஸ்பீடாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆலமரம் இல்லாட்டி அரச மரம் இது பக்கத்தில் போய் நீங்கள் நில்லுங்க. மழையில் நல்லா நனையுங்க. மழையில் நனையிறனால வந்து சளி பிடிக்கும் அப்படின்னெல்லாம் நம்மளுடைய ஆழ்மனம் வந்து நம்மளை டிசைன் பண்ணி வச்சுருக்கு. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் மழையில் நனையிறது உங்களுக்கு பிராணசக்தியை வந்து அதிகப்படுத்தி தரும். சரி, குழந்தைகளோட நல்லபடியாக விளையாடுங்க. குழந்தைகளோட நீங்கள் விளையாடும்போது உங்களுக்கு பிராணசக்தி வந்து அதிகமாக தரும். நீங்கள் குளிக்கிறது ஃபால்ஸில் குளிக்கலாம். ஆற்றுல தண்ணி வர்றதுக்கு ஆப்போசிட்டில் நின்று குளிக்கலாம். இப்படி குளிக்கிறனால வந்து உங்களால் பிராணசக்தியை அதிகப்படுத்திக்க முடியும். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் ஜீவ சமாதி இருக்கோ அங்கங்கெல்லாம் போய் மெடிடேஷன் பண்ணுங்கள். அப்படி மெடிடேஷன் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு பிராணசக்தி வந்து அதிகமாக கிடைக்கும். ஜீவ சமாதி இருக்க இடத்துல வந்து பிராணசக்தி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே போய் மெடிடேஷன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அங்கே தாராளமாக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிராணசக்தி அதிகப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக என்னென்னா, இந்த யோகாவில் வந்து சொல்லுவாங்க மூச்சு பயிற்சி மற்றும் தியான பயிற்சி. இந்த 2 பயிற்சியும் வந்து ஒரு நாளைக்கு 3 டைம் செய்யணும். ஒரு நாளைக்கு 3 டைம் செய்ய முடியல அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 டைமாவது கண்டிப்பாக செஞ்சுருங்க. அப்படி செய்கிறனால உங்களுக்கு நல்ல பிராணசக்தியை வந்து அதிகப்படுத்தி கொள்ள முடியும். அதே மாதிரி வெண்பூசணி ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெண்பூசணி ஜூஸை வந்து நீங்கள் டெய்லி எடுத்துக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஏன்னா வெண்பூசணி ஜூஸ் குடிக்கிறனால பிராணசக்தியை வந்து அதிகப்படுத்திக்கலாம். இந்த வெண்பூசணி ஜூஸுன்னு மட்டும் இல்லைங்க, நீங்கள் பழ வகைகளில் இயற்கையாக கிடைக்கிற பழ வகைகள், காய்கறிகள் இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிறனால அதுலேயும் உங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. பிராணசக்தியை வந்து அதிகப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குதுங்க.
இதில் எல்லாமே நான் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சாப்பாடு. நம்ம சாப்பிடுற சாப்பாட வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாலே, பாதி பிரச்சனை குறைஞ்சிருங்க. இதுக்கு மேல வாழ்க்கையில நம்ம சாப்பாடவே பார்க்க மாட்டோம். சாப்பிட்டர்றா கைப்புள்ள அப்படின்னு சாப்பிடாம, அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணி, கால் வயிறு எம்ப்டி. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு பிராண சக்தி மட்டும் இல்லைங்க, உங்களுடைய உடம்புல உள்ள 90% பிரச்சனைகள் வந்து குறைஞ்சிரும். ஆரோக்கியமாக இருக்கணும்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த டயட்டில் இருக்கிறாங்க பாருங்க, இந்த டயட்டில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு காலையில் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, மதியம் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடுவாங்க, நைட்டு ஜூஸ் ஏதாவதும் குடிப்பாங்க. இதவே நான் ஃபாலோ பண்ணுறேன், நான் டயட் இருக்கேன், ஆனால் எனக்கு உடம்பே குறைய மாட்டேங்குது இப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். இதை நீங்கள் ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்டு 200% கிடைக்கும். நீங்கள் ஒரு 1 மந்த் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இதே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு 1 மந்த்து கழித்து இதே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொன்னதை நான் ஃபாலோ பண்ணேன், என்னோடய எடையை வந்து நான் குறைச்சிட்டேன் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. கரெக்டுங்களா? இது வந்து நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக நான் இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க. இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. அதே ரிசல்ட்டு உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் உங்களுக்கு அதை நான் சொல்லுறேன். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க. எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ கொண்டு போய் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ஷார்ட்டான வீடியோவாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போர் அடிக்குது அடிக்கலைங்கிறது வந்து 2வது விஷயம். நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ரகசியம்னு ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன். அந்த வீடியோவோட பார்ட் 2ல் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு போர் அடிக்காமல் இருந்துச்சுன்னா சந்தோஷம். போர் அடிச்சதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பேசிக்கலி ஃபண்டமெண்டலி எக்ஸ்ட்ரீம்லி சாரின்னு சொல்லிட்டு பாலாஜி அண்ணா மாதிரியே நானும் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.